நீயும் கடினமாக உழைக்கிறாயா, ஆனா இன்னும் வெற்றி வரலையா? நீ தினமும் நேரம் வீணாக்காமல் உழைக்கிற, ஆனா ஏதோ ஒரு புள்ளி மிஸ் ஆகுது. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாத, ஸ்மார்ட் ஒர்க் தான் வெற்றிக்கு வழி. ஒரு சிறிய ஊர்ல இருந்து வந்த இரண்டு நண்பர்கள், அருண், சிவா. இருவரும் ஒரு பெரிய கனவு, வெற்றி அடைவது. அருண் தினமும் 12 மணி நேரம் வேலை பார்த்தான், துயரமா உழைத்தான். சிவா அவனும் உழைத்தான், ஆனா திட்டமிட்டு யோசிச்சு சரியான வழியில் உழைத்தான். அருண் ஒரே பாதையில நடக்கும்போது சிவா சாலையை தேடி பார்த்தான். அவன் வழியை கற்றுக்கொண்டான், புதிய விஷயங்கள் படித்தான், மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டான். அருண் நினைச்சான், நான் தினமும் உழைக்கிறேன், ஆனால் ஏன் வெற்றி வரல? அவன் மனசு உடைந்தது, ஆனா விடாமுயற்சி விட்டான். சிவா நினைச்சான், என்ன வேலை செய்யறேன்னு மட்டும் இல்ல, அதை எப்படி செய்யறேன்னு முக்கியம். அந்த வேறுபாடுதான் ஒருவரை களைப்பில் ஆழ்த்தியது, மற்றவரை வெற்றிக்கு கொண்டு போனது. ஹார்ட் ஒர்க் உழைப்பு. ஸ்மார்ட் ஒர்க் உழைப்புக்கு திசை. உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லை, ஆனால் திசை இல்லாமல் உழைப்பு வீண். திங்க், பிளான், ஆக்ட், லேர்ன், ரிப்பீட். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் ஃபார்முலா. அருண் பின்னர் புரிந்து கொண்டான், அவனும் கற்றுக்கொண்டான். ஸ்மார்ட் ஒர்க் கற்ற பிறகு அவனும் வெற்றி பெற்றான். வெற்றி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? கடினமாக உழைப்பவருக்கும், புத்திசாலித்தனமாக யோசிப்பவருக்கும். நீ உழைக்கிறாய் என்றால் பெருமை, ஆனால் உழைப்பு திசையோடு இருந்தால் அதுதான் மகத்தான வெற்றி. இன்று நீ உன் கனவுகளுக்கு உழைக்கிறாய் என்றால் ஒரு நிமிஷம் யோசிக்க, நீ சரியான திசையில் உழைக்கிறாயா? நினைத்து பாரு, அந்த பதில் தான் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் முயற்சியில் உழைப்பு சேர்த்து, உன் யோசனையில புத்திசாலித்தனம் சேர்த்து விடு. அப்போதான் உலகம் உன்னிடம் அவன்தான் வெற்றியாளர் என்று சொல்லும். நீயும் உழைக்கிறாய், நீயும் வளரணும். அதுதான் எனது நோக்கம். இப்படி உன்னை மாற்றும் வீடியோக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணு. அடுத்த வெற்றி கதையில் நீயும் ஒரு ஹீரோ ஆகணும். So click that subscribe button right now.